ஐயா அவர்களே, தமிழகாம பிரதேச செயலாளர் திரு சதிசேகரன் ஐயா அவர்களே, நீர்ப்பாசன பொறியியலாளர் அவர்களே, வாரிமார்க் இன்ஜினியர் துமணி ஒபத்துமாட்ட, அதே போல தமிழகாம பிரதேச உதவி பிரதேச செயலாளர் ஆர் பிரசாந்தன் ஐயா அவர்களே, தமிழகாம பிரஜா சக்தி தலைவர் திரு சுபாஷ் ஐயா அவர்களே, தமிழகாம விவசாய சம்மேளன தலைவர் திரு நித்யானந்தம் ஐயா அவர்களே, தமிழகாம பிரதேச செயலக தலைமை சமுர்தி முகாமையாளர் அவர்களே, தமிழகாமர்களே, அதே போல සහභාගී වෙලා ඉන්නේ මෙම අවස්ථාවේ පිළිගැනීමේ කතාව පැවැත්වීම සඳහා අපි ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා. இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒரு நிகழ்வாக தம்பலகாம் பிரதேச செயலக பிரிவில் தம்பலகாம் கிராம சேவை பிரிவில் விவசாய கால்வாய் அமைக்கும் திட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு பார்க்கின்ற எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தினுடைய திட்ட பணிப்பாளர் திருமதி விஜயதாசன், அதே போல இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சம்மேளனத்தினுடைய தலைவர் රජයේ ප්‍රධාන වැඩසටහනක් වන ප්‍රජා ශක්ති වැඩසටහන ප්‍රායෝගිකව ජනතාව අතරට ගිහිල්ලා ජනතාව සමග ආරම්භ කරන දිනයේ විදිහට ප්‍රධාන දිනයේ විදිහට අද දවස් අපිට හඳුනා ගන්න පුළුවන්. රජයේ ව්‍යාපෘතියක් විදිහට සැබවින්ම ප්‍රජාවට ශක්තියක් වෙන විදිහට ඔවුන්ගේ විශේෂයෙන්ම ජීවන වෘත්තිය ජීවනෝපාය සංවර්ධනය කිරීම අරමුණු කරගත් ප්‍රධාන වැඩසටහන අතර අපේ තඹලගම කොට්ටාසේ මෙම අල මාර්ගය සංවර්ධනය කිරීමේ වැඩසටහන අද දිස්ත්‍රික් ප්‍රධාන වැඩසටහන විදිහට ආරම්භ කරනවා. මෙම වැඩසටහන සමගාමීව අපගේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 11ෙම අද දවසේ ප්‍රමුඛ වැඩසටහනක් මේ මොහොතේ ආරම්භ වෙනවා. ඒගොල්ලෝ මෙම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 11ෙම ගම්මාන ග්‍රාම සේවා වසම් 230ක වැඩසටහන් සඳහා මේ වන විට රුපියල් මිලියන 1.5 බැගින් ආරම්භක වැඩසටහන් සඳහා අපි ව්‍යාපෘති 485ක් තෝරාගෙන තිබෙනවා. நாடளாவிய ரீதியிலே நாங்கள் அனைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவிலும் இந்த கிராமிய வறுமை ஒழிப்பு தொடர்பாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு எமது திருகோணமலை மாவட்டத்தில் பிரதானமாக எமது இந்த தம்பலகாம கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கு உட்பட்ட கள்ளிமேடு பிரதேசத்தில் ஏற்படுவதை எண்ணி நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாட்டிலே நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னர் இருந்த நாட்டின் பொருளாதார நிலைமை, எரிபொருள் தட்டுப்பாடு, அது போன்று இருந்த மக்களது வாழ்க்கை சுமை போன்று பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் சவால்கள் காணப்பட்டன. ஆனால் படிப்படியாக நாங்கள் இந்த விடயத்தினை நாங்கள் மாற்றி இந்த நாட்டிலே ஒரு உடல் மோசடி விரயம் இல்லாத ஒரு மிகவும் ஒரு சிறப்பான அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாட்டினை அதிமேதகு அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களது தலைமையின் கீழ் நாங்கள் கட்டியெழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம். இந்த விடயத்தினை நாங்கள் மிகவும் வேகமாக நாங்கள் செய்து கொண்டு வந்த அந்த வேளையில் நாங்கள் தித்வா இந்த சூறாவளிக்கு அடுத்ததாக ஏற்பட்டிருந்த இந்த வெள்ளப்பெருக்கிற்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதாவது நமது அண்மை கால வரலாற்றிலே இலங்கையிலே மிகவும் மோசமான ஒரு இயற்கை அனர்த்தமாகத்தான் இந்த இயற்கை அனர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் ஒரு பாரிய
ஒரு சேதம் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இந்த நாட்டின் உட்கட்டமைப்பிற்கும் இடம்பெற்றிருந்தது. எது எவ்வாறாயினும் நாங்கள் அந்த தித்வா காலப்பகுதியில் எமது மாவட்டத்தில் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் நாங்கள் அதிகாரிகள் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது முப்படையினர் போலீசார்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து இந்த விடயத்தை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம். ප්‍රජා ශක්ති ජාතික ව්‍යාපාරය 2019 වර්ෂයේ සිදු කරපු ගෘහස්ත ආදායම් වියදම් සංගණනයට අනුව ශ්‍රී ලංකාවේ මුළු ජනගහනයෙන් සෑම පුද්ගලයන් 6 දෙනෙක්ගෙන්ම එක් අයෙක්